ஹே ஆர்மீஸ் அன்யோங், வெல்கம் டு புஜி ஃபிக்ஷனல் வேர்ல்ட். நான் உங்கள் புஜி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஜிமிஷியோட 5 பார்ட்டில் செகண்ட் பார்ட் ஐம் யுவர் செகண்ட் லைஃப் அதுதான் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஜிம்முக்கு உங்களுக்கும் மேரேஜ் ஆகிருந்துருக்கும். ஃபர்ஸ்ட் நைட் ரூமில் உங்களுக்கு போட்டு செம்மையாக திட்டு இருப்பான். நீங்களும் அமைதியாக அதை கேட்டுட்டு நின்றுட்டு இருந்திருப்பீங்க. இதோட தான் கம்ப்ளீட் பண்ணி இருந்திருப்போம். இதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபன் ஃபிக்ஷனல் ஸ்டோரிடா. ப்ளீஸ் டோன்ட் அடிக்ட் த ஸ்டோரி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணலாம். அண்ட் லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் இது மூணையும் மறக்காமல் பண்ணிடுங்க. பிகாஸ் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி வாங்கடா, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஜிம்மன் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருந்திருப்பான், நீயே எனக்கு சாப்பாடு எடுத்து வையின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மாவும் ஜிம்மனுக்கு சாப்பாடெலாம் எடுத்து வச்சுருப்பாங்க. அவனும் ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் போயிருந்துருப்பான். உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டே வீட்டில் உங்கள் அத்தை கிட்டே பேசிட்டு ஜாலியாக அப்படி தான் போயிருந்துருக்கும். நீங்கள் கொஞ்சம் லைட்டாக தான் ஸ்மைல் பண்ணியிருப்பீங்க. அவங்க அத்தை நோட் பண்ணுறாங்க, என்ன இந்த பொண்ணு அவ்வளோவா சிரித்து கூட பேச மாட்டேது, ஆனால் சிரித்தா அழகாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நினைப்பாங்க. நீங்கள் எப்போயாவது ஒரு தடவை சிரிக்கிறீங்க லைட்டாக, அதுவும் ஓவராலாக சிரிக்கிறது இல்லை. கொஞ்சம் உங்கள் அத்தைக்கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கீங்க, அவ்வளோதான். அப்படியே தான் நைட் டைம் ஆகிடுது. அந்த டே ஃபுல்லாக ஸ்கிப் ஆகி நீங்களும் ஜிம்முனுக்காக வெயிட் பண்ணி பார்க்குறீங்க. மணி 2 o'clock ஆகிடுது. அப்போது உங்கள் ரூம் டோர் நாட் ஆகிற சவுண்ட் கேட்டு உங்களுக்கு இத்தனை மணிக்கு வந்திருக்காரு, எப்படி வந்திருக்காருன்னு தெரிலையே, குடிக்க மாட்டாருன்னு சொன்னாங்க, சரி போய் பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு தான் போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜிம்முனை சுத்தமாக நிற்க முடியல. தயாங் தான் அவன் ஷோல்டரில் போட்டு கேரி பண்ணிகிட்டு இருந்திருக்கான். நீங்கள் அப்படியே தயாங்கே பார்க்குறீங்க, ஜிம்முனை பார்க்குறீங்க, ரெண்டு பேரையுமே. தயாங் தான், ஒயன் குடிச்சிருக்கான், கொஞ்சம் நாட்டுக்கிறியா, அவனை போய் நான் படுக்க வச்சிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு தயாங் நீங்களும் வழி விட்டு நின்றுடுறீங்க. தயாங் அப்படியே ஜிம்மில் கொண்டு போய் அவன் பெட்டில் படுக்க வச்சுட்டு அவன் ஷூ சாக்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அப்படியே அவனும் வெளியே வந்துடுறான். நீங்கள் தயாங்க கூப்பிடுறீங்க, தயாங் ஒரு நிமிஷம், இவர் குடிப்பாரா? குடிப்பானாவா? தாறுமாறாக குடிப்பான். ஏன் உன்கிட்ட இவங்க மேரேஜ்க்கு முன்னாடியே சொல்லலையா? இல்லை எதுவும் சொல்லலை. சரிடா, அவன் செம்மையாக குடிப்பான். இதுவே தெரியலன்னா அப்போ அவனுக்கு இன்னும் ஜிம்னை பற்றி பெருசாக எதுவும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை அது தெரிஞ்சிருக்காதுன்னு. அண்ட் நேற்று அவனை என்ன பண்ணியிருப்பானோ எனக்கு தெரியும். ஏன் எனக்கு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆனால் நீ இதை நான் உன்கிட்ட சொன்னேன்னு ஜிம்மன்கிட்ட காட்டிக்கக்கூடாது. சொல்லுங்கள், என்ன சொல்லணும்? அண்ட் தயாங், நானும் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். என்ன கேளு? இல்லை பரவாயில்ல, நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், நான் அப்புறம் கேட்குறேன். இல்லை ஏன் பரவாயில்ல கேளு, அப்போ தான் உன்னோட கொஸ்டினும் நான் சொல்ல போகிறதும் ரெண்டும் ஒன்று தானான்னு தெரியும் எனக்கு. மேரேஜ்க்கு முன்னாடியே எனக்கு ஒரு தடவை கால் பண்ணி அவர் சொன்னார், எனக்கு இந்த மேரேஜில் எல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அண்ட் இந்த மேரேஜை நிறுத்திடு அப்படின்னு. ஆனால் நானும் அப்போ ட்ரை பண்ணேன்தான், பட் முடியலை. ஆனால் ஏன் அவர் அன்னைக்கு சொன்னதை பற்றி கேட்டாலும் இப்போ நேற்று நைட் அவர் நடந்துக்கிட்டதை பார்த்தா அவருக்கு யார் மேலேயுமே நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கே. ஏன் அவர் லைஃப்பில் என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயாங்கிட்ட கேட்குறீங்க. தயாங்கும், கரெக்ட் வயன், நானும் உங்ககிட்ட அவனோட பாஸ்ட்டை பற்றி பேச தான் வந்தேன். பாஸ்ட்டா? ஆமாம் வயன், அவனுக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது. அந்த பாஸ்ட்டில் ரொம்பவுமே கஷ்டத்தை மட்டும்தான் அவன் பார்த்துருக்கான். ஜிம்மன் இப்படிப்பட்ட கேரக்டர்லாம் கிடையாது, ரொம்பவுமே ஜாலி டைப், எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்லியாக தான் பார்ப்பான். அண்ட் ஜிம்மனுக்கு ஒரு லவர் இருந்தா, அவள் பேர் ஜெசிகா. அவள் நம்ம ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணான். ஜிம்மனையும் ரொம்ப லவ் பண்ணான். ஆனால் ஜிம்மனுக்கு கொஞ்ச நாள் போக போக தான் தெரிஞ்சுது அவன்கிட்ட நடிச்சிட்ருக்கான்னு. ஜிம்மனோட பணத்துக்காக மட்டும்தான் அவன் ஜிம்மனை தேடினான்.
மித்தபடி அவள் வேற ஒருத்தன் கூட தான் இருந்தாள். ஜிம்மனுக்கு இந்த உண்மை தெரிஞ்சதுலேருந்தே ரொம்ப உடஞ்சி போயிட்டான். ஏன்னா அவள் தான் உலகம்னே நினச்சிட்டு இருந்தான். அவளே இப்படி ஏமாத்தினதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு யாரையுமே நம்ப மாட்டான். இப்போதைக்கு ஜிம்மன் நம்புறது என்னை மட்டும்தான். அண்ட் இப்போது ரீசன்ட்லி கூட அவள் ஒரு ஆக்சிடெண்ட்டில் டெத் ஆகிட்டா. ஜிம்மன் அதை கேட்டதுலேருந்து ரொம்பவுமே உடஞ்சி போயிட்டான். நாங்களும் சொல்லி பார்த்தோம், உன்னை ஏமாற்றிட்டு விட்டுட்டு போனவ தானே, அவளை நினச்சி எதுக்குடா ஃபீல் பண்ணுறேன்னு. கேட்கல. ஹோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெறும் ஹோ மட்டும்தான் சொல்கிறீங்க. அவங்கள பார்த்துட்டு கவலைப்படாத அயன், அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவான். உன்னோட ஃபுல்லாகவும் அவனுக்கு கூட நிச்சயமாக அவன் மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்களும் சரி தயம், தேங்க்ஸ் கேட்டதும் சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. தயாங்கம், நீ என்னதான் இருந்தாலும் அவனோட ஒய்ஃப், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. அண்ட் கேள்விப்பட்டேன் உனக்கும் ஒரு எக்ஸ் இருக்காருன்னு, அவரை பற்றி ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் சொல்ல, நீங்கள் அப்படியே அமைதியாக கீழே குனிஞ்சிட்டு, நானே இப்போ தான் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டுருக்கேன் தயாங், ப்ளீஸ் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறீங்க. அவனும் சரின்னு சொல்லிட்டு அமைதியாக அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் அப்போ தான் ரூம்குள்ளே போகிறீங்க. ரூம் டோரை லாக் பண்ணிட்டு ஜிம்மனை பார்க்குறீங்க. அவன் நல்லா தூங்கிட்டுருக்கான். அப்படியே ஜிம்மன்கிட்ட பொறுமையாக போயிட்டு அவனோட ஹெட்டை அப்படியே ரப் பண்ணி விட்டுட்டு, நிச்சயமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய லவ் உங்களுக்கு கொடுப்பேன், என் மனசை உங்களுக்காக மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட ஹெட்டை ரப் பண்ணி விடுறீங்க. அவனும் அப்படியே உங்கள் கையை பொறுமையாக பிடிச்சி இழுத்து ஹக் பண்ண மாதிரி வச்சு தூங்க ஆரம்பிச்சிட்றான். நீங்களும் ஜிம்மன் பக்கத்துலேயே படுத்து தூங்கிடுறீங்க. அப்படியே தான்டா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் எப்பயும் போல் எந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க, பட் உங்களால் முடியல. உடம்புல அவ்வளோ பெயினாக இருக்குது. யாரோ உங்களை வச்சு அழுத்துற மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்களும் அப்படியே பொறுமையாக கண்ணை திறந்து பார்த்தா ஜிம்மன் தான் உங்களை வச்சு செம்மையாக அழுத்தி பிடிச்சி படுத்துட்ருக்கான். ஐயோ, இவர் எந்திரிக்கிறக்குள்ளே நம்ம எந்திரிச்சாகணுமே, இல்லைன்னா என்னென்ன வார்த்தையில் பேப்பானே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை பொறுமையாக எடுத்து விட ட்ரை பண்ணுறீங்க. எடுத்து விட்டுட்டு நீங்கள் எந்திரிச்சு குடுன்னு ஓடிடுறீங்க. ஆக்சுவலாக ஜிம்மன் முன்னாடியே முழிச்சிருந்துருப்பான். நீங்கள் அவனை ஹக் பண்ணி தூங்கிட்டு இருந்தனால தான் அவனும் அப்படியே அமைதியாக தூங்கிட்டு இருந்திருப்பான். ஸோ நீங்கள் இப்படி ஓடுறதெல்லாம் பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறான். நீங்கள் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி அந்த விஷயத்த சத்தமாக தான் பேசியிருப்பீங்க. ஸோ அவனும் லைட்டாக சிரிச்சிட்டு என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அமைதியாக விட்டுறான். நீங்களும் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு எப்பயும் போல் கீழே போய் உங்கள் அத்தைக்கு தான் ஹெல்ப் பண்ணுறீங்க. ஜிம்மனும் எப்பயும் போல் அவனும் ரெடி ஆகிட்டு கீழே தான் வரான். ஜிம்மனோட அம்மா தான் சடனாக, ஜிம்மன் அயன் உங்கள் 2 பேர்த்துக்கிட்டே ஒன்று சொல்லணும், இங்கே வாங்கலை அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நீங்களும் என்னன்னு சொல்லிட்டு போய் கேட்குறீங்க 2 பேரும். அவங்க ஜிம்மன், நம்ம ஷில்பாக்கா இருக்காங்கல்ல, அவங்களோட பொண்ணுக்கு இன்றைக்கி பர்த்டேடா. ஸோ இன்றைக்கி பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருக்காங்க. எது, அவங்க பொண்ணு பர்த்டேக்கா? நம்ம எதுக்குமா? டேய், நம்மளோட எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்திருக்காங்கல்ல, நம்மளும் அவங்க ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணணும்ல. இதுதான் அவங்க பேபியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ நம்ம போகணும்ல. ஸோ இன்றைக்கி ஈவினிங் பர்த்டே பார்ட்டி இருக்குது. ஸோ 2 பேரும் ரெடி ஆகிக்கோங்க, ஓகேவா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்மன், நான்லாம் வரல, உங்களுக்கு என்ன நீங்கள் போயிட்டு வாங்க, இதோ என் வீட்டில் சும்மா தானே இருக்கா, கூப்பிட்டு போங்க. ஏன்டா இப்படி பண்ணுற? நீங்கள் 2 பேருமே தான் வந்தாகணும். ஒய்யனை மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து இது வரைக்கும் எங்கேயும் கூப்பிட்டு போகல. இங்கே அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு எங்கேயாவது வெளியும் கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள், ஐயோ அத்தை அதெல்லாம் வேண்டாம், பரவாயில்ல, வேணா நீங்கள் 2 பேர் போயிட்டு வாங்க, நான் வீட்டில் இருக்க வேலை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உங்கள் அத்தை அப்படியே உங்கள் மண்டை மேலே லைட்டாக அடிச்சுட்டு, உன்னை என்ன இங்கே வீட்டில் வேலை பார்க்குறக்கு மட்டுமா மருமகளை கூட்டிகிட்டு வந்திருக்கு, அடிச்சுன்னு வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களும், ஐயோ அத்தா அப்படியெல்லாம் இல்லை, நானும் நேற்று ஃபுல்லாக உன் பொண்டாட்டியை நோட் பண்ணிட்டேன்டா, கொஞ்சம் கூட சிரிக்கவே மாட்டேறா. ஐ திங்க் புது இடம், நம்மலாம் புதுசு இல்லை, ஸோ அதனால் அப்படி இருப்பான்னு நினைக்கிறேன். ரூமில் உங்ககிட்டலாம் நல்லா தானே பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட அம்மா ஜிம்மன்கிட்ட கேட்குறாங்க. அவன் எங்கே பேசுவா, வெறும் மண்டை மட்டும் ஆட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு,
ஆ பேசுகிறா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான் சலிச்சுட்டு. நீங்கள் இவன் எங்க என்ன பேச விடுறான், எல்லாமே கழுவியில் ஊற்றுறான், இதில் எங்கே நான் நல்லா பேசுறது அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மைண்ட் வாய்ஸ் கொடுக்குறீங்க. 2 பேரும் இப்படி மாற்றி மாற்றி நினச்சிட்டு நான் நல்லா தான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அத்தைக்கிட்ட சொல்கிறீங்க. அவங்களும் ஆனால் என்கிட்ட மட்டும் நல்லா பேசுறது கிடையாது, நான் பேசினா மட்டும்தான்டா பேசுகிறா, கொஞ்சம் கூட சிரிக்க மாட்டேறா அப்படி சொல்லிட்டு ஜிமின் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமின் எதுவுமே காதில் வாங்கிக்கல. அப்படியே ஜிமினோட அம்மா அதுக்காக தான் சொல்கிறேன், இவளுக்கும் புது இடம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோம்ல, ஸோ அதனால இவளை கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வா, அவ கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, ஜாலியாக பேசு சரியா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிமினும் சரி பண்ணுறேன், பண்ணி தொலைக்கிறேன், அதனால் என்ன இன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் வரணும் அதுதானே அப்படி சொல்லிட்டு ஜிமின் கேட்க ஆமாம் பையன்மா நீயும் ரெடியாக இருக்கணும் சரியா அப்படி சொல்லிடுறாங்க. நீங்கள் 2 பேருமே சரின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறீங்க. ஜிமினும் ஆஃபீஸ் போயிடுறான். அப்படியே தான்டா இந்த ஈவினிங் ஸ்கிப் ஆகிடுது. இந்த ஈவினிங் நீங்கள் தான் எப்பயும் போல் ரெடி ஆகிட்டு அந்த பார்ட்டிக்கு ஃபுல்லாக ரெடியாகி நிற்கிறீங்க. ஜிமினும் ரெடி. ஜிமினோட அம்மா உடனே 2 பேர் ரெடி ஆகிட்டிங்களா, அப்பாடா அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேர்த்தையுமே சுற்றி போடுறாங்க. நீங்கள் தான் அத்தை நாங்கள் மட்டும் ரெடியாக இருக்கோம் நீங்கள் வரலையா அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. அவங்களும் இல்லைடா எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது, அங்கே வந்தேன்னு வச்சுக்கேன் பார்ட்டிக்கு காது சத்தம் ஐயோ கிழிஞ்சிரும், நான் வரல, நீங்கள் 2 பேருமே போயிட்டு வாங்க, நாம் இன்னொரு நாள் போய் அவங்கள பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்முன்னு அவங்க அம்மாவை பார்த்துட்டு அம்மா வர நீ நல்லா பிளான் பண்ணி பழகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவங்க அம்மாவும் லைட்டாக சிரிச்சுட்டு மருமலை பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. நீங்களும் எப்பயும் போல் காரில் ஏறி உட்காந்துட்டு அந்த பார்ட்டிக்கு தான் போகிறீங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் ஜிம்னை திரும்பி கூட பார்க்கல, பார்த்தா ஏதாவது சொல்லுவான் நம்ம எதுக்கு பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக ஜன்னல் திரும்பி பார்த்து உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வரீங்க. ஜிமன்னா ஜிவண்ணா இவ்வளோ அமைதியாக வரா, இருக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கு, ஜிமன் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன்னா அயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுறான். நீங்களும் ஏன்னா நம்மளை கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை திரும்பி பார்க்குறீங்க. ஜிமினும் நம்ம இப்போ போகிற பார்ட்டி எப்படின்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்குறான். நீங்களும் தெரியுமே அத்தை சொன்னாங்களே பர்த்டே பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி அது எவ்வளோ பெரிய ஆளோடது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. அவனும் ஓ சரி, அங்கே நிறைய பணக்காரங்க வருவாங்க தெரியுமா, என்னை விடவே ஸ்டேட்டஸில் ரொம்ப பெரிய ஆளுங்களாக இருக்கவங்க கூட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஜிமின் என்ன சொல்ல வரான்னு உங்களுக்கு புரியுது. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தலை மட்டும் ஆட்டிட்டு மறுபடியும் அந்த சைடு திரும்பி உட்காந்துக்கிறீங்க. வெறும் மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரிட்டன் உங்களை திரும்பி கூப்பிட்றான். நீங்களும் சொல்லுங்கள் ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கேட்குறீங்க. அங்கே எனக்கு தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க வயன், என்னை விட பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய பணக்காரங்களாம், உனக்கு வேணும்னா சொல்லு, அங்கே என்னோட வேறு எவனையாவது நல்லா ஹேண்ட்ஸமாக பிடிச்சிருந்தா சொல்லு, வேணா உனக்கு செட் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு டக்குன்னு டியோஸ் வந்துடுது, அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்கள் சாரியோட முந்தானி இருக்கும் இல்லையா அதை அப்படியே க்ரிப் பண்ணி பிடிச்சிட்டு திரும்பியே உட்காந்துட்ருக்கீங்க. ஜிமன் செட் மட்டும் இல்லை, அங்கே ஏதாவது ஒரு நல்ல ரூம் வேணுன்னா கூட புக் பண்ணி தரேன், காசை கூட நானே போட்டுக்கிறோம், ஏன் உனக்கு ஒன்றும் இது புதுசு இல்லையே. ஏன்னா ஃப்யூச்சரில் இப்போ நம்ம அங்கே போயிட்டாங்க எவனையாவது பிடிச்சிட்டு நீ வந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் கடைசியில் எனக்கு தான் கஷ்டம், ரிட்டன் அவங்கள ஓடி போயிட்டேன்னா ஏமானம் தானே போகும், அதுதான் சொல்கிறேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் எதுவுமே பேசல, அமைதியாக திரும்பி உக்காந்துக்கிறீங்க. இப்படியே அமைதியாக இருந்ததா எல்லாத்தையும் உஷார் பண்ணுவோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அமைதியாக கார் ட்ரைவ் பண்ணிடுறான். உங்களுக்கு தான் இங்கே ஐஸ்லேருந்து டியோஸாக போயிட்டுருக்கு, எதுவுமே பேச மாட்டேறீங்க, ரொம்பவுமே அப்செட் ஆகிடுது. இப்போ நம்ம அவன் கூட வெளியே போகிறோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸை விட அவன் இப்போ சொன்னது உங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது.
எல்லாம் என் தலையெழுத்து, இதெல்லாம் நான் கேட்கணுன்ட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளேயே நினச்சிட்டு செம்மையாக அழுகுறீங்க. அப்படியே தான்டா அந்த பார்ட்டிக்கும் போயிடுறீங்க. நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே இவன் முன்னாடி மட்டும் யாரை பார்த்தாலும் ஒய்யான் சிரித்து மட்டும் பேசிடாத, மொத்தமாக என் கேரக்டரையே தப்பாக பேசிகிட்டு இருக்கான், இங்கே எனக்கு தெரிஞ்சவங்களும் யாரும் இருக்கக்கூடாது, காடு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பார்ட்டிக்குள்ளே போகிறீங்க. கரெக்டாக போகும்போதே காலேஜில் உங்கள் கூட படித்த ஒரு பையன், அவன் தான் உள்ளே இருக்கான். நீங்கள் அவனை பார்த்தோன்னே கொஞ்சம் ஜர்க்காயிடுறீங்க, பிகாஸ் பக்கத்தில் ஜிம்முன்னு இருக்கான். நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஒரு ஸ்டெப் ரிட்டன் பேக் அடிக்கிறீங்க. ஜிம்னுங்களை பார்த்துட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பார்க்குறான். நீங்கள் ஐயோ இவன் எங்க இங்கே என்ன பண்ணுறான், போச்சுடா, பார்த்தானா பேசுவான், கடவுளே என்னை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக நடந்து போகிறீங்க. அந்த பையனும் உங்களை பார்க்குறான். ஹே வயான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரை சொல்கிறான். நீங்களும் பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ்டாக நிற்கிற மாதிரி நிற்கிறீங்க. ஜிம்முன்னு அப்படியே உங்களையும் அந்த பையனையுமே பார்த்துட்டு நிற்கிறான். நீங்களும் ஹாய் ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை சொல்கிறீங்க. அவனும் ஹே வயான் பார்த்து எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், கேள்விப்பட்டேன் மேரேஜ் ஆகிடுச்சுன்னு உன் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அப்போ தான் ஜிம்முனை பார்க்குறான். ஜிம்மன் லைட்டாக ஸ்மெக் பண்ணுறான். அவனும் ஓ இவர் தான் உன்னோட ஹஸ்பண்டா, எனிவேஸ் ஹாப்பியாக இருக்கில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, நீங்களும் நல்லா இருக்க, நீ எப்படி இருக்க? ஐம் ஆல்வேஸ் குட். எப்பயோ உன்னை பார்க்கணுன்னு நினச்சிட்டே இருந்தேன், பட் பார்க்க முடியல, ஃபைனலி இப்போயாவது பார்த்தனே. இந்தா இது என்னோட நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு விசிட்டிங் கார்டை அவங்க கையில் கொடுக்குறான். நீங்களும் அதை வாங்கிக்கிறீங்க. ஜிம்மில் நிமிந்தே பார்க்கல. ஜிம்மில் அப்படியே முறைச்சிட்டு இப்போ புரியுது இவளோட கேரக்டர். சாய் நானும் சரி டீஸ் பண்ணலான்ட்டு தான் அவங்க காரில் அப்படி பேசிட்டு வந்தேன். அவன் நம்பர் கொடுத்தோன்னே உடனே வாங்கிட்டா. ஜிம்மன் நீ நினச்சது சரிதான், இங்கே எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் இருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்கான். நீங்களும் அவன்கிட்ட கொஞ்சம் ஜாலியாக பேசுகிறீங்க, அவனும் உங்கள்கிட்ட பேசுகிறான். அப்படியே நார்மலாக உங்களுக்கு ஒரு ஹக் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். உங்களுக்கு அந்த ஹக்கில் உயிரே போயிடுச்சு. அவ்வளோதான் உங்களை முடிச்சு விட்டிங்க போங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜிம்மினை திரும்பி பார்க்குறீங்க. ஜிம்மின் உங்களை பார்த்து முறைச்சிட்டு குட் வயன், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாரி அவர் உன் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்குறான். நீங்கள் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறீங்க. அவனும் நல்லா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிடுறான். ஐயோ இது வச்சு என்னென்ன பேச போகிறோன்னு எனக்கு தெரியலையே, கடவுளே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே அந்த பார்ட்டியும் முடிஞ்சிருது. நீங்களும் எப்பயும் போல் மறுபடியும் காரில் உட்காருங்க. உங்களுக்கு உட்காரக்கே பயமாக இருக்குது. அப்படியே கார் டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஜிம்முனை பார்க்குறீங்க. அவனும் என்ன ஏறு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் இல்லை இல்லை ஜிம்மன் நீங்கள் போங்க, நான் ஆட்டோவில் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. ஜிம்மன் டக்குன்னு உங்களை பார்த்துட்டு ஏன் வேறு எவனாவது வரேன்னானா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் டக்குன்னு காரில் ஏறி உட்காந்துடுறீங்க. என்னால் எதையுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிலாக்ஸ்டாகவே இல்லை, ரொம்பவுமே அப்செட் ஆகிட்டீங்க. இதை வச்சு என்னென்னலாம் பேச போகிறானோ அப்படின்ற இது மட்டும்தான் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. நீங்கள் அப்படியே பொறுமையாக காரில் உட்காந்துட்டு டோர் லாக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே எப்பயும் போல் மறுபடியும் உங்கள் சாரியை தான் நல்லா க்ரிப் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஒய்யான் இனிமேல் அவன் என்ன கற்றுனாலும் இந்த சைடு அவனை திரும்பி மட்டும் பார்த்துறாத, என்னால் இதுக்கு மேலே இவன்கிட்ட இந்த மாதிரி பேரெலாம் வாங்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் விண்டோவையே பார்த்து உட்காந்துட்ருக்கீங்க. ஜிம்மினும் எதுவுமே பேசலாம், அமைதியாக கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிடுறான். உங்களுக்கு செம ஷாக்கடாக இருக்குது. வீடு வர வரைக்கும் அவன் எதுவுமே பேசலை. ஒருவேளை வீட்டுக்குள்ளே போய் பேசுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளே போகிறீங்க. இவங்க ரூம்குள்ளேயே வந்துட்டீங்க. நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ரிட்டன் அந்த சாரியெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நார்மல் ட்ரெஸ்ஸில் வந்துட்டீங்க. ஆனால் ஜிம்மன் எதுவுமே பேசவே இல்லை.
நீங்கள் பாட்டுக்கு உங்கள் துணியை தான் மடித்து வச்சிட்ருக்கீங்க நின்று. அப்போது உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் தான் வருது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஜிம்மன் மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பான். அவனும் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு பார்க்குறான். அவனோட பார்வையிலேயே புரியுது எதுக்காக பார்க்குறான்ட்டு. நீங்கள் அந்த நம்பரை பார்த்துட்டு வேணும்னே அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் வச்சு தான் பேசுகிறீங்க. ஹலோ ஒயன்மா அப்படின்னு ஒரு வாய்ஸு. வேறு யாரும் இல்லைடா, மியா தான். நீங்களும் ஹலோ சொல்லு மியா, என்ன இந்நேரத்துக்கு கால் பண்ணியிருக்க? ஓய் மேடம், என்ன மேரேஜ் ஆனதுக்கப்புறம் காலும் பண்ணுறதுல ஒரு டெக்ஸ்ட்டும் இல்லை, டெக்ஸ்ட் பண்ணாலும் ரிப்ளை வராதா? ஹே அப்படியெல்லாம் இல்லைடி, இங்கே கொஞ்சம் ஒர்க்கு அதனால தான். ஓ 24/7 ஹஸ்பண்ட் கூடயே ஒர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்ல. ஏன்டி இப்படி பேசுகிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லு என்ன விஷயம், இந்நேரத்துக்கு கால் பண்ணியிருக்க அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. அவளும் ஏன் உனக்கு ஞாபகம் இல்லையா, உண்மையாவா அப்படி சொல்லிட்டு அவள் கேட்க, நீங்களும் நாளைக்கு போகிறதுக்கு தானே, நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவளும் மறந்துருப்பேன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன், இரு லைனில் ஜினுவி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்ல, நீங்களும் ஹே ஜினுவி ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹாய் சொல்கிறீங்க. அவளும் ஹாய் அண்ணி, சாரி ஹாய் வயான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்ல, நீங்களும் ஹாய் ஜினுவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்கள் வாய்ஸே அப்செட் ஆகிடுது. ஏய் எப்படி இருக்க, நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜினுவி கேட்க, நீங்களும் ஓகே தான், எனக்கு என்ன நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவளும் தெரியுது வாய்ஸ்லையே, இப்போ ஃப்ரீயா பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்க, நீங்களும் பேசலாம், சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவளும் ஒயன், உன்னை நான் எப்படி சின்ன வயசுலேருந்தே அப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு பழகிட்டேன், இப்போ திடீர்னு மாற்றிக்கோன்னும் போது முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஸ்டார்ட் பண்ணவே, நீங்கள் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே காதில் ஃபோனை வச்சுட்டு நீங்கள் பார்த்துக்கு இது பால்கனிக்கு ஓடி போயிடுறீங்க. ஜிம்முன்னு இதை பார்த்துட்டு, இவன் அவள் அண்ணின்னு சொன்னதும் ஒரு மாதிரி ஆயிட்டா, சம்திங் இஸ் ராங் ஜிமன், என்னமோ வேலை பண்ணுறா, ஜினுவி இவளோட ஃப்ரெண்டு தானே, அவள் எதுக்கு இவளை அண்ணின்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் யோசிச்சுட்ருக்கான். ஜிம்மனும் யாருக்கோ கால் பண்ணி என்னமோ பேசுகிறான். அப்படியே தான்டா, 2 பேரும் பேசிக்கோங்க, நான் அப்படியே இந்த பார்ட்டை இங்கே என் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். டாட்டா பாய், லவ் யூ ஆல், மிஸ் யூ, டேக் கேர். இந்த பார்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.